வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை இன்னையிலிருந்து புறக்கணிக்க போறதா வருவாய்த்துறை அதிகாரிகளும் அங்கன்வாடி ஊழியர்களும் அறிவிச்சிருக்காங்க. இவங்களோட இந்த செயலுக்கு பின்னாடி திமுக ஒரு தூண்டுதலா இருக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்குது. தமிழகத்துல கடந்த 2 வார காலமா வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க வருவாய்த்துறை அதிகாரிகளும் அங்கன்வாடி ஊழியர்களும். இதை தவிர ஒரு சில அரசு சார்ந்த துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வராங்க. பட் அவங்களாம் என்ன கம்ப்ளைண்டா வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு திட்டமிடல் எதுவுமே இல்லாம எங்களுக்கு போதிய நேரமும் கொடுக்காம, எங்களுக்கான இந்த வேலை நாங்கள் பார்க்கறதுக்காக எங்களுக்கு தனி ஒரு நிதி ஒதுக்கீடு, தனியாக ஒரு அலவுன்சஸ் இப்படி எதுவுமே ஒதுக்காம எங்களை அவசரமாக இந்த அரசாங்கம் எங்களை இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. இதனால எங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலும் ஏற்படுது அப்படின்னு. இதன் காரணமாக நாங்கள் இன்னையிலிருந்து இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் நாங்கள் ஈடுபட போறதில்ல, நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. இதே கூற்றதான் அங்கன்வாடி ஊழியர்களுமே சொல்லியிருக்காங்க. இது குறித்து நாங்கள் தேர்தல் நடத்தக்கூடிய உயர் அதிகாரி கிட்ட ஏகப்பட்ட தடவை மனு கொடுத்தோம். எங்களுக்கு இந்த மாதிரி பணிச்சுமை அதிகமாக இருக்கு, இந்த பணியை நாங்கள் மேற்கொள்றதுனால. பட் அவங்க தரப்புல எந்த ஒரு பதிலுமே வராதனால நாங்கள் இன்னையிலிருந்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளும் அங்கன்வாடி ஊழியர்களும் அவங்களோட அறிவிப்புகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்களோட இந்த அறிவிப்புகளுக்கு பின்னாடி திமுகவோட தூண்டுதல் இருக்கா அப்படின்ட்டு விசாரிக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட குரல்கள் எழுந்த வண்ணம் தான் இருக்குது. ஸோ அப்படி இதை திமுகவோட தூண்டுதலின் பேரில் மத்திய அரசோட இந்த ஒரு உயரிய இந்த ஒரு திட்டத்தை அவங்க தடை பண்ணுறாங்க, அவங்களோட தூண்டுதல் பேரில் இதை ஒரு சில ஊழியர்கள் போராட்டமாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆராயப்பட்டுச்சுன்னா, இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா இது ஒரு தேச துரோக குற்றமாக கருதப்படும் அப்படின்றதையும் ஏகப்பட்ட பேர் தங்களோட விமர்சனங்களாக வைக்கிறாங்க. ஸோ இதன்படி திமுகவோட தூண்டுதல் இந்த ஒரு சில போராட்டம் பண்ணக்கூடிய இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் கிட்டையும் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் கிட்டையும் இந்த போராட்டம் பண்ற இந்த அதிகாரிகள் திமுகவோட தூண்டுதலின் பேர்ல தான் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை இவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் தங்களோட புகார்களை தொடங்கியிருக்காங்க.